வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ். இப்போ நம்ம பிஎம் கிஷான் பற்றி தான் பார்க்க போகிறோம். விவசாயிகளுக்கு வருடம் ரூபாய் 6000 வழங்கும் மத்திய அரசோட திட்டம் தான் அது. இதற்கு நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் போதுமானது. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, பட்டா இது இருந்தால் போதும். நீங்கள் மொபைலில் அல்லது லேப்டாப்லையும் இதை அப்ளை பண்ணிக்க முடியும். இதை ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயில்டான வீடியோ வாங்க பார்க்கலாம். மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிஎம் கிஷான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பிஎம் கிஷான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பிஎம் கிஷானோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிறகு ரூரல் ஃபார்மரா அர்பன் ஃபார்மரா அப்படின்னு 2 இருக்கும். அதில் நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறகு 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்து என்டர் ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி அகைன் உங்களுக்கு ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபியும் எடுத்து அதில் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அடுத்து சப் டிஸ்ட்ரிக்கு, நெக்ஸ்ட்டு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு வில்லேஜ், அதாவது ரெவன்யூ வில்லேஜ், இது எல்லாமே கேட்கும். இது எல்லாத்தையும் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஃபார்மரோட நேம் அதுவாக அதில் வந்திருக்கும். நேம் செக் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபார்மர் டைப்பு கேட்டிருக்கோம். அதில் வந்து ஸ்மால்னால் ஸ்மால் கொடுத்துங்க, மார்ஜினல்னால் மார்ஜினல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். ரேஷன் கார்டு நம்பரு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா பட்டா நம்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டா நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அக்செப்டேஷன் ஃபார் பிஎம் கிஷான் இருக்கும். அதை நீங்கள் பிஎம் கிஷான் மந்த்ரா யோஜன் அதை எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பட்டாவில் இருக்க ஏரியா எவ்வளோ இடம் அப்படின்றத நீங்கள் அப்படியே பட்டாவில் இருக்கிறது மாதிரியே டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் 0.2400 இருந்துச்சுன்னா நீங்கள் 0.2400 டைப் பண்ணிங்கன்னா தான் எடுத்துக்கும். அடுத்து அந்த பட்டா எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம். 2019க்கு முன்னாடியா பிறகா அப்படின்னு அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸில் வந்து அது பர்ச்சேஸ் லேண்டா கிஃப்ட் லேண்டா என்னங்கிறத பார்த்துக்குங்க. பட்டாவோட கடைசியில் எந்த டேட்டில் அது வந்து வேலிடிட்டி ஆச்சு அப்படின்றது இருக்கும். அதையும் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பட்டாவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. பட்டாவை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் என்ட்ரு பண்ணிங்கள்ல, அதை ஆடுங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் மேலே காமிக்கும். பிறகு அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பட்டாவை அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு நம்பர் ஷோ ஆகிடும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு 1 or 2 monthஸில் உங்களை அக்ரி ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து ஜெராக்ஸ் காப்பி போட்டு ஆஃபீஸ் கொண்டு வந்து நேராக தர சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் மொபைலில் அல்லது லேப்டாப்பில் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.